நம்ம லைஃப்ல ஏன் சில விஷயங்களை மாத்தவே முடியல? ஏன் சில நல்ல பழக்கங்கள் ஒட்டவே மாட்டேங்குது? ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம லைஃபையே மாத்தும். அது எப்படி நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் ஒரு புத்தகம் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாம அதுல சொல்லக்கூடிய விஷயமும் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும். அதுதான் ஜேம்ஸ் கிளியர் எழுதின அட்டாமிக் ஹாபிட்ஸ் புத்தகம். இந்த பதிவை நீங்க பாக்குறது மூலமா ஒரு புது பழக்கத்தை உருவாக்க முடியும். நீங்க ஒதுக்கணும்னு நினைக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை ஒதுக்க முடியும், விட்டு விலக முடியும். அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். நீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை செஞ்சு பாருங்க. போன வருஷம் நீங்க எடுத்த தீர்மானங்கள், ஆசைகள், இலக்குகள், அதுல எத்தனை விஷயங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் கூடவே வந்திருக்குது? பொதுவாகவே புது வருஷம் பிறந்தா இனிமே ஜிம்முக்கு போகணும், சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு நிறைய முடிவெடுப்போம். ஆனா ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா அதே இடத்துல தான் நிற்போம். ஏன்? நாம எல்லாரும் பெரிய வெற்றியை அடையணும்னா பெரிய சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா உண்மையிலேயே அது தேவையே இல்லை. நம்ம தினசரி வாழ்க்கையில செய்யற மிக சின்ன மாற்றங்கள் கூட ஒரு வருஷம் கழிச்சு உங்க வாழ்க்கைய வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். இந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்றாருன்னா, சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அணு பழக்கங்களை உருவாக்கினாலே போதும், ஒரு நாளைக்கு 1% மட்டும் முன்னேறினாவே போதும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அணு பழக்கங்கள்னு கேட்டீங்கன்னா, அணு சக்தி, அதாவது நியூக்ளியர் பவர் எவ்வளவு பவர்ஃபுல்னு உங்களுக்கே தெரியும். அணு எவ்வளவு சின்னதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த புத்தகத்தோட ஃபார்முலாவே இதுதான். ஒரு சின்ன பழக்கத்துல ஒரு அணுசக்திக்கு இணையான ஆற்றல் இருக்குது. நீங்க ஒவ்வொரு நாளும் 1% மட்டும் முன்னேறினாவே போதும், வருஷம் முடியறப்போ நீங்க 38 மடங்கு பெட்டரா இருப்பீங்க. இததான் காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய வெற்றிங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற புரட்சி இல்ல. தினசரி பழக்க வழக்கங்கள்ன்ற சின்ன சின்ன செங்கற்களை வச்சு நீங்க கட்டுற மாளிகை தான் அந்த வெற்றி. உதாரணத்துக்கு ஒரு பெரிய மலையை பார்த்துட்டு இத ஒரே தாவல நான் தாண்டிடுவேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அது. மலை ஏறணுங்கிறது ஒரு பெரிய இலக்கு. ஆனா அதை அடையிறதுக்கு நாம போட வேண்டியது சின்ன சின்ன அடிகள் மட்டும்தான். நம்ம முன்னேற்றம்ங்கிறது ஒரு நேர்கோடு மாதிரி. ஆரம்பத்துல நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் கண்ணுக்கு தெரியற மாற்றம் இருக்காது. இந்த இடைவெளியை தான் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்குன்னு சொல்றாரு. அதாவது the value of disappointment சொல்றாரு. இந்த இடத்துல தான் நிறைய பேர் இது வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி பழைய பழக்கத்துக்கே போயிடுறாங்க. ஆனா பொறுமை தான் இங்க நமக்கு வேணும். ஏன்னா பெரிய பலன்கள் எப்பவுமே தாமதமாக தான் வரும். தாமதம் ஆகிறதுனால நம்மளுடைய பொறுமையும் அங்க கம்மியாகுது. பொறுமை கம்மியாகிறதுனால அந்த இலக்குகளை நம்மளால அடைய முடியறது இல்ல. இப்படி தாமதமாகிற உங்க இலக்குகளை அடையணும்னா நீங்க இலக்கை நோக்கி ஓடக்கூடாது, சிஸ்டமை உருவாக்கணும். அதுக்கு முதல்ல இலக்குகளுக்கும் சிஸ்டமுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். கோல்ஸ் வெர்சஸ் சிஸ்டம்ஸ். இப்ப நாம இலக்குகளை பத்தி பேசுவோம். நான் 10 கிலோ எடையை குறைக்கணும், நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், நான் இந்த பரீட்சையில முதல் மதிப்பெண்கள் வாங்கணும். இதெல்லாம் இலக்குகள். இலக்குகள் முக்கியம்தான். ஆனா இந்த புத்தகத்தின் மிகப்பெரிய திருப்பு முனையே இதுதான். உங்க இலக்குகளை மறந்துட்டு உங்க சிஸ்டத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. யோசிச்சு பாருங்க, ஒலிம்பிக்ல தங்க மெடல் வாங்கணுங்கிறது பல பேருக்கு இலக்கு தான். ஆனா தங்க மெடல் ஜெயிக்கிறவங்களும் தோக்குறவங்களும் ஒரே இலக்கு தான் வச்சிருப்பாங்க. அப்ப எங்க வித்தியாசம் வருது? அவங்க வச்சிருக்கிற சிஸ்டத்துல தான். நீங்க மேரத்தானுக்கு ஓடணும்ன்றத இலக்கா வச்சுக்காதீங்க, அமைப்பை உருவாக்குங்க. அதாவது அதுக்கு தேவையான தினசரி ஓட்ட பயிற்சி அட்டவணை இருக்குதுல்ல, அதுதான் அமைப்பு. அதாவது தினசரி அதுக்காக பயிற்சி எடுங்க. இலக்க மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா அது உங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா உங்க செயல்முறை, அதாவது ப்ராசஸ் இல்லனா சிஸ்டம், அதை நீங்க சரி செஞ்சுட்டா அந்த சிஸ்டமே உங்களுக்கு தொடர்ந்து வெற்றியை தேடி தரும். மேட்டர் என்னன்னா, இலக்குகளை அடைஞ்சாலும் அப்புறம் மோட்டிவேஷன் போயிடும். ஆனா நல்ல அமைப்புகளை வச்சிருந்தா தொடர்ந்து முன்னேற்றம் நடந்துகிட்டே இருக்கும். நாம பெரும்பாலும் இப்படிதான் நினைப்போம், நான் ஒரு புத்தகம் படிக்கணும், இது ஒரு முடிவு சார்ந்த இலக்கு, அதனால 4 புத்தகம் வாங்கி படிப்போம், கொஞ்ச நாள்ல விட்டுருவோம். ஆனா ஜேம்ஸ் கிளியர் வேற மாதிரி யோசிக்க சொல்றாரு. நீங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுவீங்க. நான் ஒரு வாசிப்பாளர்னு உங்களுக்கு அடையாளத்தை மாத்திக்கிட்டா உங்களுக்கு பிடிக்கிறதுன்றது ஒரு சுமையா இருக்காது, அது உங்க இயல்பாகவே மாறும். நான் ஒரு ஆரோக்கியமான ஆள்னு நீங்க நம்புனீங்கன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு தோணாது. ஒரு ஆரோக்கியமான ஆள் இதை சாப்பிட மாட்டான்னு உங்க ஆள் மனசு சொல்லும். நீங்க யாருன்னு முடிவு பண்ணுங்க. பழக்கத்தை மாத்துறதுக்கு நீங்க உங்களை யாராக நம்புறீங்க, who you believe you are னு மாத்தணும். இந்த பழக்கங்களை மாற்றுறதுக்கு 3 லேயர்கள் அவர் சொல்றாரு. 1,
முடிவுகள், அதாவது அவுட்கம். 2 செயல்முறை. 3 அடையாளம், அதாவது முடிவுகள். எடை குறைப்பது தான் உங்களுடைய முடிவு. அப்ப அதோடைய செயல்முறை என்ன, அதோட ப்ராசஸ் என்ன? ஜிம்முக்கு போகிறது. அப்ப அடையாளம் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமான ஆளா மாறுறது தான் உங்களுடைய அடையாளம். ஆனா நீங்க செய்ய ஆரம்பிக்கிறது 3வது லேயர்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். நான் ஒரு நல்ல எழுத்தாளரா இருக்கிறேன் அப்படின்னா இந்த அடையாளத்தை முதல்ல நம்புங்க. பிறகு எழுத்தாளராக நான் தினமும் எழுதுவேன், இதை செயல்படுத்துங்க. அதுதான் செயல்முறை. அப்போ உங்களுடைய அவுட்கம் ரொம்ப எளிமையாவே கிடைச்சிரும். ஒவ்வொரு செயலும் நீங்கள் விரும்பும் ஆளாக மாறுவதற்கான ஒரு ஓட்டுச்சீட்டு. அப்ப இதை கடைபிடிச்சா மட்டும் புது பழக்கத்தை உருவாக்க முடியுமா, வாழ்க்கையில வெற்றியாளனா வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து செய்யணும். அதுதான் கூட்டு விளைவு. கூட்டு விளைவு வேலை செய்யணும்னா நமக்கு ஒரு நல்ல சிஸ்டம் வேணுமே. அந்த சிஸ்டத்தை நாம எப்படி உருவாக்குறது? ஏன் சில பேருக்கு மட்டும் ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குது? ஏன் சில கெட்ட பழக்கங்களை விடவே முடியல? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சின்னஞ்சிறு பழக்கங்கள் புத்தகத்தோட முதுகெலும்பா இருக்கிற மிக முக்கியமான பகுதிக்கு நாம இப்ப வந்திருக்கிறோம். அதுதான் பழக்க உருவாக்கத்தின் 4 விதிகள். The 4 laws of behavior change. உங்களுடைய தினசரி பழக்கத்தை மாத்துறதுக்கு 4 சூப்பர் ஃபார்முலா சொல்றாரு ஜேம்ஸ் கிளியர். எல்லா பழக்கங்களுமே ஒரு லூப் மாதிரி தான். முதல்ல கியூல ஆரம்பிச்சு கிரேவிங், அப்புறம் ரெஸ்பான்ஸ், அப்புறம் ரிவார்டு. இந்த சுழற்சியை தான் 4 ஃபார்முலாவா மாத்துறாரு. ஃபார்முலா 1, கியூ, மேக் இட் ஆப்வியஸ். இந்த விதி ஏன் இவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? ஒரு பழக்கத்தை நாம செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம மூளைக்கு புரிய வைக்க நாம நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. அது தானாகவே நடக்கணும். நம்ம எல்லாருமே ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பழக்கத்தை ஆரம்பிக்கிற குறிப்பு, அதாவது சிக்னல் நம்ம கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சு போயிருது. அதனாலதான் பல நல்ல பழக்கங்களை முயற்சி பண்ணி கூட பார்க்க மாட்டேங்கிறோம். அப்படியே முயற்சி பண்ணாலும் பாதிலே நிக்குது. அடுத்ததா நம்ம சுற்றுப்புற சூழல் தான் நம்ம நடத்தையை நிர்ணயிக்கிற மிகப்பெரிய சக்தி. சுருக்கமா சொன்னா, நீங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட உங்க சுற்றி இருக்கிற பொருட்கள் என்ன சொல்லுதோ அதுதான் உங்க செயல். உதாரணத்துக்கு, நீங்க தினமும் ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டா அது கண்ணுக்கு நல்லா தெரியற மாதிரி இருக்கணும். காலையில உடற்பயிற்சி செய்யணும்னா உடற்பயிற்சி ட்ரெஸ்ஸை நைட் பேக் பண்ணி வைங்க. உங்க பெட் பக்கத்துல எடுத்து வைங்க. நிறைய தண்ணி குடிக்கணும்னு நினைச்சா ஒரு பெரிய வாட்டர் பாட்டில்ல நீங்க வேலை செய்யற மேசை மேல எப்பவும் வச்சிருங்க. நீங்க செய்ய வேண்டிய நல்ல பழக்கத்தோட குறிப்பை, அதாவது கியூவை, உங்க சூழ்நிலையில கண்ணுக்கு நல்லா தெரியற மாதிரி மாத்தணும். இதை செய்யும் போது நீங்க அந்த பழக்கத்தை பத்தி நினைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. குறிப்பு தானாகவே உங்களை தூண்டும். இப்படி தூண்டுறதுனால என்ன நடக்கும்? பழக்கத்தை குவித்தல், ஹேபிட் ஸ்டாக்கிங். ஒரு செயலை செய்ய இன்னொரு பவர்ஃபுல் டெக்னிக் பழக்கத்தை குவித்தல். இது ரொம்ப சிம்பிள். நீங்க ஏற்கனவே தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பழக்கத்தை எடுத்துக்கோங்க. அது பல் துலக்கிறதா இருக்கலாம், காஃபி போடுறதா இருக்கலாம். அந்த பழக்கத்தோட புதுசா நீங்க கத்துக்க விரும்புற பழக்கத்தையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கான ஃபார்முலா இதுதான். ஏற்கனவே இருக்கும் பழக்கம் முடிஞ்சதும் நான் புதிய பழக்கத்தை செய்வேன். உதாரணத்துக்கு, நான் காலையில காஃபி போட்ட பிறகு ஒரு பக்கமாவது புத்தகத்தை படிப்பேன் அப்படின்னு முடிவெடுக்கிறது. நான் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு வினாடி கூட தாமதிக்காம ஒரு முக்கியமான இமெயிலுக்கு பதில் அனுப்புவேன் அப்படின்னு முடிவெடுக்கிறது. நான் பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் 10 புஷ்அப்ஸ் எடுப்பேன் அப்படின்னு முடிவெடுக்கிறது. இந்த டெக்னிக்ல என்ன மேஜிக்னா, நீங்க புதுசா ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்க போராட வேண்டியதே இல்லை. ஏற்கனவே வலிமையா இருக்கிற ஒரு பழக்கத்தோட வால்ல புது பழக்கத்தை கெட்டி இழுக்கிற மாதிரி தான் இது. நல்ல பழக்கங்களை உருவாக்கணும்னா அதை உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி உங்க வாழ்க்கையில இயல்பா இருக்கிற ஒரு பழக்கத்தோட இணைச்சு ஒரு குறிப்பான நேரத்துல ஒரு குறிப்பான இடத்துல சேரதுக்கான வெளிப்படையான சிஸ்டத்தை உருவாக்குங்க. இதுதான் விதி 1க்கான சாராம்சம். ஃபார்முலா 2, ஏக்கம், அதாவது கிரேவிங். கிரேவிங் எப்படி இருக்கணும்? அட்ராக்டிவா இருக்கணும். 2வது விதி ரொம்ப சுவாரஸ்யமானது. இது ஒரு பழக்கத்தை நீங்க ஏன் விரும்பி செய்யணும், அதுல எப்படி ஆசையை தூண்டணும்னு சொல்லுது. நாம ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிற ஆசை எங்கிருந்து வருதுன்னு தெரியுமா? அதுக்கு காரணம் நம்ம மூளையில சுரக்கிற ஒரு கெமிக்கல், அதுதான் டோபமைன். நாம நினைக்கிற மாதிரி டோபமைன் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வர்ற சந்தோஷம் மட்டும் இல்ல, அந்த சந்தோஷத்தை பெற போறோம்னு நாம எதிர்பார்க்கும் போதே சுரக்கிறது தான் டோபமைன். உதாரணத்துக்கு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாட்டை பார்த்தாலே அதை சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருது இல்ல, அது டோபமைனோட வேலை தான். அந்த ஆசையை தான் கிரேவிங்னு சொல்றோம். விதி 2 சொல்றது என்னன்னா, ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கும் போதே அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்கிற எதிர்பார்ப்பை நீங்க உருவாக்கணும். அப்பதான் அதை செய்யணும்னு உங்க மூளை ஆசைப்படும். இந்த விதி ஒரு பழக்கத்தை கவர்ச்சியாக்க ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குது. அதுக்கு பேரு ஆசையை குவித்தல். உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வேலையை எடுத்துக்கோங்க, அதாவது செய்ய ஆசைப்படுற ஒரு வேலையை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையையும் எடுத்துக்கோங்க. இந்த 2யும் ஒண்ணா இணைச்சிருங்க.
வச்சிருங்க. அதாவது செய்ய வேண்டிய வேலை இது கண்டிப்பா நீங்க செஞ்சே ஆகணும், ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அது என்ன வேலைனா முக்கியமான கஸ்டமர்கள் அல்லது அதிகாரிகளுக்கு போன் பண்ணி பேசணும். ரெண்டாவது, அதாவது நீங்க ஆசைப்படுற வேலை சாயங்காலம் 30 நிமிஷம் வெளியே நடந்து வரணும். இது ரெண்டுத்தையும் எப்படி சேர்க்கிறது? நான் வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான போன் பேசும்போது மட்டும்தான் வீட்டை சுத்தி ஒரு வாக்கிங் வருவேன் அப்படின்னு யோசிக்கிறது. இந்த ரெண்டாவது விதியின் சாராம்சம் என்னன்னா, நீங்க கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு வேலையை உங்க மூளைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சந்தோஷமான விஷயத்தோட இணைக்கிறது தான். ஒரு நல்ல பழக்கத்தை செய்யும் போது உங்க மூளையில டோபமைன் எதிர்பார்ப்பை தூண்டிவிட்டா அந்த பழக்கம் உங்களுக்கு ஒரு சலுகையா தெரியும். நீங்க ஆசையோட செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஃபார்முலா 3 ரெஸ்பான்ஸ். இப்போ கேள்வி என்னன்னா, ஆசை இருக்கு, கண்ணுக்கு தெரியுது, ஆனா ஏன் அதை தொடர்ந்து செய்ய முடியல? இதற்கு ஒரே ஒரு காரணம் தான், சிரமம். அது நமக்கு கஷ்டமா இருக்குது. ஒரு வேலையை செய்ய அதிக முயற்சி தேவைப்பட்டா நம்ம மூளை அதை தவிர்க்க தான் பார்க்கும். நீங்க எவ்வளவுதான் மோட்டிவேஷனா இருந்தாலும் அந்த செயல்முறை கடினமா இருந்தா நீங்க கட்டாயம் தோத்து தான் போவீங்க. இங்க தான் நீங்க த லா ஆஃப் லீஸ்ட் எஃபோர்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம மூளை இயல்பாகவே ஒரு சோம்பேறி. இது சக்தியை சேமிக்க தான் எப்பவும் முயற்சி பண்ணும். ஒரு வேலையை செய்ய எவ்வளவு சிரமம் இருக்கோ அதை தவிர்க்க தான் நம்ம மூளை பார்க்கும். ஒரு நல்ல பழக்கத்தை செய்யறதுக்கான சிரமத்தை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சிருக்கணும். அப்போதான் நம்ம மூளை அதை செய்ய தயங்காது. உதாரணத்துக்கு, காலையில சீக்கிரம் எழுந்து உடற்பயிற்சி செய்யணும்னா முதல் நாளே உங்க உடற்பயிற்சி ட்ரெஸ், ஷூ, வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் பெட் பக்கத்துல எடுத்து வச்சிருங்க. அப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை எழுந்து ட்ரெஸ் போடுறது மட்டும்தான். மத்த எல்லா கஷ்டமான வேலைகளும் முதல் நாளே முடிஞ்சிருச்சு. அடுத்ததா நீங்க கடைபிடிக்க கூடியது த 2-minute ரூல். இந்த புத்தகத்தோட ரொம்ப பிரபலமான ஒரு ஐடியா தான் இது. ஒரு புது பழக்கம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை 2 நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய ஒரு சின்ன செயலா மாத்தணும். உதாரணத்துக்கு, 1 மணி நேரம் படிக்கணும் அப்படின்றதுக்கு பதிலா நான் ஒரு வாக்கியமாவது படிப்பேன். தினமும் யோகா செய்யணும் அப்படின்றதுக்கு பதிலா நான் யோகா மேட்ல போய் உட்காருவேன் அப்படின்னு முடிவு. ஓடணும் அப்படின்றதுக்கு பதிலா நான் ஓடுவதற்கான ஷூவை போடுவேன் அப்படின்னு நினைக்கணும். இந்த விதியின் நோக்கம் அந்த பழக்கத்தை முழுசா முடிக்கிறது இல்ல, அதை ஆரம்பிக்கிறதுக்காக மட்டும்தான். 2 நிமிஷம் வேலையை நீங்க ஆரம்பிச்சிட்டா பெரும்பாலுமான நேரங்களை நீங்க அதை தொடர்ந்து செஞ்சு முடிச்சிருவீங்க. இந்த 3வது விதியோட நோக்கம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமான பழக்கங்களை செய்யறதுக்கு எந்த மன போராட்டமும் இருக்கக்கூடாது. பழக்கத்தை 2-minute ரூல்குள்ள சுருக்கி அதை சுற்றியுள்ள எல்லா தடைகளையும் நீக்கி உங்க வெற்றி பாதையை ஒரு மென்மையான சரிவா மாத்தணும். ஃபார்முலா 4 வெகுமதி, த ரிவார்டு. இந்த புத்தகத்தோட கடைசி மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த விதி இதுதான். முதல் 3 விதிகளும் பழக்கத்தை ஆரம்பிக்க உதவுனா, இந்த 4வது விதி அந்த பழக்கத்தை நீங்க விடாம கடைசி வரைக்கும் தொடர்ந்து செய்ய உதவுது. இது பழக்க சுழற்சியோட இறுதி பகுதி, வெகுமதியை பத்தி பேசுது. நம்பர் 1, வெகுமதியின் விதி. எது மீண்டும் நிகழும்? நம்ம மூளை ரொம்ப சிம்பிளா வேலை செய்யுது. ஒரு வேலையை செஞ்சதுக்கு அப்புறம் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தா அந்த வேலையை மீண்டும் செய்ய ஆசைப்படும். அதுதான் வெகுமதி, த ரிவார்ட். ஒருவேளை நமக்கு வலி அல்லது திருப்தியின்மையை கொடுத்தா அதை தவிர்க்க முயற்சி பண்ணும். இதுதான் விதி 4 சொல்லுது. ஒரு பழக்கம் நமக்கு உடனடியா திருப்தியை கொடுத்தா ஒழிய அது மீண்டும் நிகழாது. அதாவது கெட்ட பழக்கங்கள், இதோட சந்தோஷம் நமக்கு உடனடியாவே கிடைச்சிருது. ஆனா இதனால வர்ற கெட்ட விளைவுகளோ காலதாமதமா வருது. நல்ல பழக்கங்கள் இதை பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த சிரமம் நமக்கு உடனடியாவே கிடைக்குது. ஆனா இதனால வர்ற நல்ல பலன்கள் காலதாமதமாகுது. அதாவது உடற்பயிற்சி செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒரு பணத்தை சேமிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த உடற்பயிற்சி பண்ணி நம்ம ஆரோக்கியமா இருக்கும் போது சந்தோஷமா இருப்போம். அதுக்கு காலதாமதம் ஆகும். சேர்த்து வச்ச பணத்தை ஒரு ஆபத்து காலத்துல பயன்படுத்தும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அதுக்கு காலதாமதம் ஆகும். அதனாலதான் நம்ம மூளை சீக்கிரம் சந்தோஷம் கிடைக்கிற கெட்ட பழக்கங்களை ரொம்ப ஈஸியா பிடிக்குது. இந்த விதியை பயன்படுத்தி நல்ல பழக்கங்களுக்கு நாமே உடனடி வெகுமதியை உருவாக்க போறோம். அதுதான் 2, உடனடி திருப்தியை உருவாக்குதல், கிரியேட்டிங் இமிடியேட் சாட்டிஸ்பாக்சன். ஒரு நல்ல பழக்கத்தை செஞ்சு முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை நாம செயற்கையா உருவாக்கணும். உதாரணத்துக்கு, பணம் சேமிக்கும் பழக்கம். பணம் சேமிக்கிறது ஒரு நல்ல பழக்கம், ஆனா அதனுடைய பலன் ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். அதனால இப்போ சேமிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்காது. அப்ப நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு தொகையை சேமிப்பு கணக்குக்கு மாத்தும் போது உங்க வீட்டுல உள்ள மந்த்லி கேலண்டர்ல டிக் மார்க் போடுங்க. இப்போ நீங்க பணத்தை சேமிக்கும் போதெல்லாம் அந்த டிக் மார்க் அல்லது உண்டியல்ல காசு போடுற அந்த சத்தம் உங்களுக்கு ஒரு வெற்றிங்கிற திருப்தியை உடனடியா கொடுக்கும். உங்க கேலண்டர்ல டிக் போட்டிருக்கிறத பார்த்து அது ஒரு செயின் மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்
பண்ணும்போது உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். மூன்றாவது, பழக்கத்தை கண்காணித்தல், ஹேபிட் ட்ராக்கிங். இந்த விதியை பயன்படுத்துறதுல ரொம்ப சிம்பிளான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக் தினமும் பழக்கத்தை கண்காணிப்பது. இது எப்படி செய்யறது? ஒரு கேலண்டர் அல்லது ஒரு நோட்ல நீங்க தினமும் செய்ய நினைக்கிற பழக்கத்தை எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் அந்த பழக்கத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு நேரா ஒரு பெரிய டிக் போடுங்க. இதனால என்ன நடக்கும்? அந்த டிக் போடுற அந்த சின்ன செயல் உங்களுக்கு ஒரு உடனடி வெற்றி உணர்வு கொடுக்கும். அடுத்தடுத்து வர்ற டிக் மார்க் ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது அதை உடைக்க கூடாதுங்கிற ஆசை தானாகவே வரும். இதுதான் உங்களை அடுத்தடுத்த நாட்களுக்கு தொடர்ந்து செய்ய தோண்டும். இதுல முக்கிய விதி என்னன்னா, சங்கிலியை உடைக்காதீர்கள். நெவர் மிஸ் ட்வைஸ். ஒருவேளை ஒரு நாள் நீங்க அந்த பழக்கத்தை செய்ய மறந்துட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஆனா மறுநாளே கட்டாயம் அதை செய்யணும். நீங்க ஒரு முறை பழக்கத்தை மிஸ் பண்ணுனா அது ஒரு விபத்து. ஆனா தொடர்ந்து 2 முறை மிஸ் பண்ணுனா அது ஒரு புதிய கெட்ட பழக்கத்தின் ஆரம்பமா மாறிடும். அதனால எப்பவும் ஒரு டிக் சங்கிலியை 2 நாட்களுக்கு மேல உடைக்காதீங்க. 4, கெட்ட பழக்கத்துக்கு உடனடி தண்டனை, மேக்கிங் இட் அன்சாட்டிஸ்ஃபைங். நல்ல பழக்கங்களுக்கு வெகுமதி கொடுத்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு உடனடி திருப்தியின்மையை உருவாக்கணும். உதாரணத்துக்கு, நீங்க அதிக நேரம் சமூக ஊடகங்களை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்கன்னா அதையும் மீறி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சின்ன தண்டனையை கொடுங்க. உங்க பிரியமான ஒரு நண்பருக்கு ஒரு சின்ன தொகையை அபராதமா கொடுக்கணும். இதை எல்லாரும் செய்ய மாட்டாங்க. இது கேளிக்கையா தெரிஞ்சாலும் இது உண்மையிலேயே நல்லா வேலை செய்யும். அப்படி காசு கொடுக்க கஷ்டமா இருக்குதுன்னா அந்த நாள் முழுக்க நீங்க பேச விரும்பாத ஒருத்தர்கிட்ட போய் உதவி கேட்கணும்னு உங்களை நீங்களே வற்புறுத்திக்கணும். இப்படி பண்ணா கெட்ட பழக்கத்தை செஞ்ச உடனே பணம் போற வழி அல்லது மன சங்கடத்தை நீங்க உணரும் போது அது உங்களுக்கு ஒரு உடனடி தண்டனையா மாறி அந்த பழக்கத்தை மீண்டும் செய்யறதுக்கு தவிர்க்கும். இந்த 4வது விதிதான் உங்க பழக்க பயணத்தோட இன்ஜின். இதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. கன்க்ளூஷன்: உங்களுடைய சின்னஞ்சிறு பழக்கங்களே உங்களுடைய பிரம்மாண்டமான எதிர்காலத்திற்கான அடிப்படை அணுக்கள். உங்க சிஸ்டத்தை நம்புங்க, தொடர்ந்து முன்னேறுங்க. ஒருபோதும் 2 முறை பழக்கத்தை நொறுக்காதீங்க, கைவிடாதீங்க. உங்கள் கவனம் எப்போதும் சிஸ்டத்தில் இருக்கட்டும். வெற்றி என்பது மலை உச்சியை அடைவது அல்ல, அது ஒருபோதும் முடிவடையாத மேலேறி செல்லும் ஒரு பயணம். இட்ஸ் a journey. உங்களின் சின்னஞ்சிறு பழக்கங்களே உங்களுடைய பிரம்மாண்டமான எதிர்காலத்தை வடிவமைக்க போகிறது. இந்த பயணத்தை இப்போதே தொடருங்கள். உங்கள் எதிர்கால வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நிவர்ஸ். ஓகே, பை.